அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஷாப்பிங் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ரம்ஜான் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து கும்பகோணம் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கோம். எங்கள் ஊருக்கும் கும்பகோணத்துக்கும் ஒரு ½ ட்ராவலு. டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். இந்த வாட்டி வந்து நாங்கள் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடய சிஸ்டரையும் கூப்பிட்ருந்தேன், இந்த வாட்டி சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால காலையில் ஒரு 11:30க்கெலாம் கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ½ நாங்கள் வந்துட்டோம். கும்பகோணம் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு இதுதான், கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு. எங்கள் ஊர்லேருந்து கும்பகோணம் ட்ராவல் பண்ணி வரத்துக்கு வந்து டிக்கெட் எவ்வளோன்னா 15 ரூபா, ஒரு ஆளுக்கு 15 ரூபா அந்த மாதிரி. நாங்கள் வந்து இப்போ கும்பகோணம் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நல்லா வெயிலாக இருக்குது. மணி 11:30 ஆகுது. இப்போ என்னோடய சிஸ்டர் வந்து சோழபுரம், அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க. அவங்க சன்னை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ நான் இருக்கிற பஸ்லேருந்து வேறு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போக போகிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து அக்கா இறங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து 2-3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. டவுன் பஸ்ஸு, ரூட் பஸ்ஸு, அப்புறம் வந்து மதுரை, சென்னை, அந்த மாதிரி நிறையா ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கும். இப்போ நாங்கள் போகிறது வந்து இப்போ கும்பகோணத்துலேருந்து பெரிய கடத்தூர், அதாவது சீமாட்டிக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். சீமாட்டிலேருந்து நிசா கடை, அதுக்கப்புறம் வந்து ஆனந்தம், அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. போன இயர் வந்து நாங்கள் ஆனந்தம் போயிட்டோம். அங்கேயே எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நிசா கடை வந்து புர்கா இல்லாட்டி வந்து ஷாலு, என்னோடய மாமிக்கு வந்து கைலி, தாவணி அந்த மாதிரி எடுக்கிறதாக இருந்தால் வந்து நிஷா கடைக்கு போகிறது. அது வந்து பெரிய கடத்தூரில் தான் இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்டுலேருந்து பெரிய கடத்தூருக்கு போகணும். அதனால் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சும் போகலாம், நம்ம மினி பஸ்லேயும் போகலாம். மினி பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே அக்கா வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. கற்பூர்லாம் தாண்டியாச்சு. அவங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான். எனக்கு வரா மாதிரியே நான் வந்து ஆடுதுறை இருக்கேன். ஆடுதுறை டு கும்பகோணம் வந்து ½ ட்ராவலு. அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க. அதே டிஸ்டன்ஸ் தான். இது வந்து டவுன் பஸ் வந்து நிற்கிற இடம். இப்போ இங்கே வந்து மினி பஸ்ஸு இல்லாட்டி வந்து சுவாய்மலை, ஆடுதுறை, கற்பூர், அதுக்கப்புறம் திருப்பந்தாள், நிறையா அந்த மாதிரி ஊருக்கு போகிற பஸ் இந்த ஏரியாவுக்கு வரோம். நாங்கள் வந்து இப்போ வந்து மினி பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து பெரிய கடத்தூர் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டைமண்ட்லேயே இறங்கியாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீமாட்டி தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீமாட்டி எதனாலனா என்னோடய பையனுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஜிப்பா வாங்கணும்னு ஒரு ஆசை. போன இயர் ட்ரை பண்ணேன். அந்த ஒயிட் கலர் மட்டும் இல்லை, ஆனால் நிறையா டிஃப்ரெண்ட் ஜிப்பா மட்டும் இருந்தது. சரி, இந்த ரம்ஜான் டயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் பார்க்கலாம், சீமாட்டியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. போன இயர் வந்து ஒயிட் ஃபேண்ட்டு, ப்ளூ கலர் ஜிப்பா அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இப்போ ஃபுல்லாக ஒயிட்லேயே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இதுக்காகவே நாங்கள் சீமாட்டி நடந்து போகிறோம். இப்போ காலை நேரத்தில் போயிட்டால் நம்மளுக்கு ஒன்றும் களைப்பு தெரியாது. அதனால் காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக நடந்து வந்து நிசாபுருக்கு அடுத்தது முலினா வரும். அதுக்கப்புறம் ஆனந்தம் இருக்குது. அப்படியே ஒரு போகிற வட்டியில் அப்படியே எந்தெந்த கடைக்கு போகணுமோ அப்படியே போய்க்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்திருந்தோம். வெயில் தான் ரொம்ப பட்டையை கிளப்பியிருந்தது. வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மின்னு சொல்ல முடியாது, நார்மலாக அடிச்சிட்டு இருந்தது. நம்ம வந்து மற்ற கடையிலலாம் அந்த சீமாட்டி, ஆனந்தம் அந்த மாதிரி புர்கா கடைலாம் போயிருக்கும்போது ஏசி இருக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு இது தெரியாது. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற நேரம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி, அந்த கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கடத்தூர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் முராரி ஸ்வீட், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டு சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் அந்த ஸ்வீட் வாங்காமல் போகிறது கிடையாது. முராரி ஸ்வீட்டு வந்து நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பையனுக்கு கொஞ்சம் பசி வந்துச்சு. அங்கேருந்து இங்கே பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் நடக்கிறதுல என் பையனுக்கு கொஞ்சம் களைப்பு. பஸ்ஸு ட்ராவல் பண்ணாலே சாருக்கு கொஞ்சம் பசி வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜூஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முராரி ஸ்வீட் வந்தோம். ஐஸ்கிரீம் கேட்டிருந்தான். ப்ளஸ் வந்து பீஸா, பாவு பஜ்ஜி,
அதுக்கப்புறம் வந்து காஃபி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்து கொஞ்சம் ஒரு 1/2 உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் நோன்பு எங்களுக்கு இல்லாதனால சரி இந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி கிளம்பி வந்தாச்சு. பாவு பஜ்ஜிலாம் நல்லா இருந்தது. பீஸா வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது, அவ்வளோத்துக்குலாம் சூப்பராக இல்லை, ஓகே அந்த மாதிரி இருந்தது. பாவு பஜ்ஜி நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு காஃபி குடித்தோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், ஜூஸு சாப்பிட்டோம். அதுலேயே எங்களுக்கு வந்து 3/4 மணி நேரம் போயிடுச்சு உட்காந்து. ஏன்னா அவங்க வந்து பீஸாலாம் வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் குக் பண்ணி வரத்துக்கு. பாவு பஜ்ஜி கூட ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பன்னு வந்து இது பண்ணுற வேண்டியது தான். இது வந்து பீஸா பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி 20 நிமிஷம் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் சீமாட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நாங்கள் வந்து சீமாட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கே மணி வந்து எங்களுக்கு வந்து 12 மணி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கரெக்டாக வந்து 11:30க்கு தான் கும்பகோணத்துக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இங்கே வந்து பெரிய கருத்தூர் வந்து பொறுமையாக நடந்து வந்தோம். ரொம்ப அவசரம்லாம் வரல, பொறுமையாக பார்த்துட்டு பொறுமையாக போகலாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் பொறுமையாக நடந்துட்டு ஃபஸ்ட்டு முராரி ஸ்வீட் பேக்கரியில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துபாய் பக்கத்தில் ஒரு துபாய் கடை இருக்குது, அங்கே போயிட்டு சும்மா என்ன மாடல் புர்க்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜானுக்கு ஒரு புர்க்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துபாய் கடைக்கு போயிருந்தோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துபாய் கடையில் வந்து ஃபுல்லாக வெளிநாட்டு பொருள் தான். ஹேண்ட்பேக்கு, புர்க்கா, ஷாலு, அதுக்கப்புறம் வந்து செப்பல்ஸு, நட்ஸ் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம், சாக்லேட்ஸு எல்லாமே வந்து A to Z வரைக்கும் வெளிநாட்டு பொருள் தான். சும்மா அங்கே வந்து நாங்கள் பார்த்தோம், மாடல் பார்த்தோம், அவ்வளோதுக்கு எங்களுக்கு கலெக்ஷன் பிடிக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் சீமாட்டி டைரெக்டாக போயிட்டோம். சீமாட்டிக்கு உள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு ஜிப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய அக்கா பையனுக்கு வர ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் பார்த்து வாங்குவோம் அப்படின்னேன். சீமாட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கிளாத்து நல்லாயிருக்கும், ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் கிளாத்து சூப்பராக இருக்கும், நல்லா உழைக்கும். என்னோடய பிள்ளைங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் வந்து சீமாட்டிக்கு தான் போய் ட்ரெஸ் எடுக்கிறது. இப்போ தான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் தான், பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ஆனந்தம் போயிடுறது. ஆனந்தம் வந்து இப்போ வந்தது தான், ஒரு 7 இயர்க்குள்ளே வந்தது தான், 7 இயர் 8 இயர் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் சீமாட்டி தான் ஃபேமஸ்ஸு. லக்கி இருக்குது, அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் போகிறதில்ல, அவ்வளோதுக்கு எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஒன்று சீமாட்டியில் வாங்கிடுறது, இல்லாட்டி ஆனந்தம் வாங்கிடுறது, இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று வாங்கிடுறது. ஒயிட் கலர் ஜிப்பாலேயே ஒரு 4 டைப் இருந்தது. இது கொஞ்சம் எம்ப்ராய்டிங் போட்ட ஜிப்பாவாக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒயிட்டில் வந்து வெறும் ஒயிட்டாகவும் இருந்துச்சு. இந்த எம்ப்ராய்டிங் போட்டது தான் சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்தது. பேண்ட்டு, ஜிப்பா இது மட்டும்தான், மே டாப்பு இது மட்டும்தான் இருக்கும் 500 ருபீஸ். மற்றதெல்லாம் வந்து பேபிஸ்க்கான நியூ மாடல்ஸ்லாம் மேலே கேட்லாக் மாதிரி மாட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து செட்டாகவும் வாங்கிக்கலாம், நம்ம பீஸாவும் ஷர்ட் தனியாக வந்து பேண்ட் தனியாக அந்த மாதிரியும் 6 இயர் 7 இயர் பேபிஸ்க்கு வாங்கிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அந்த மாதிரி நிறையா நியூ மாடல்ஸ்லாம் வந்திருந்தது. அதே மாதிரி 15 வயசு 16 வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து நியூ மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கேட்லாக்கும் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த சீமார்ட்டில் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ரம்ஜானுக்கு வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.